தலைமை வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 18வது முறையாக நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவலானது இன்றும் முடிவடையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் அவர் காணொலி வாயிலாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிபதி அள்ளி முன்பாக. அப்போது செந்தில் பாலாஜியுடைய நீதிமன்ற காவல் இயல்போடு முடிவரை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய நீதிமன்ற காவலை 19வது முறையாக பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலமாக சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலானது 19வது முறையாக வருகின்ற 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கிடையில் பல்வேறு வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே செந்தில் பாலாஜி பொறுத்தவரையில் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது முறையாக மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு அதே போன்று தொடர்பாக அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களை முன்வைத்தார்கள். இந்த வழக்கின் விசாரணை, அதாவது ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த செந்தில் பாலாஜியின் வழக்கின் விசாரணையானது பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. அதற்கு அடுத்த நாள் அவருடைய நீதிமன்ற காவலும் முடிவரை இருக்கின்றது. அதே போன்று பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று மற்றொரு விசாரணையுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தன் மீதான பண பரிமாற்ற வழக்கின் விசாரணையை அமலாக்கத்துறை விசாரிப்பதில் தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது ஏற்கனவே போக்குவரத்து அமைச்சராக இருந்த போது வேலை வாங்கி தருவதாக, பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தருவதாக கூறப்பட்ட வழக்கின் மீதான விசாரணையை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை பண பரிமாற்ற வழக்கின் மீதான விசாரணையை விசாரிப்பதற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான தீர்ப்பு பிப்ரவரி 15ஆம் தேதி தீர்ப்பு வழங்க இருக்கிறது நீதிமன்றம். அன்றைய தினம்தான் அவருடைய நீதிமன்ற காவலும் முடிவடை இருக்கின்ற காரணத்தால் அன்றைய தினம் என்பது மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த வழக்கில் எதிர்பார்க்கக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. 19வது முறையாக அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலானது 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சலோமி.